தரத்தை போற்றும் ரெட் ஹில்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 8. மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், ரெட் ஹில்ஸ். உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ. எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ. உங்கள் உறவும் எங்கள் உறவே, உங்கள் நிறைவும் எங்கள் நிறைவே. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ. எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ. உங்கள் உறவும் எங்கள் உறவே, உங்கள் நிறைவும் எங்கள் நிறைவே. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ. எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ. உங்கள் உறவும் எங்கள் உறவே, உங்கள் நிறைவும் எங்கள் நிறைவே. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் அன்புடன் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இது அன்னி டிவி மற்றும் ரெட் ஹில்ஸ் ஜிஆர்டி பெருமையுடன் வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 8. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மார்கழி மாசத்துல பனியும் பெய்து மழையும் பெய்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா குளிர் அதிகமா இருக்கிறனால எங்களாலையும் வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்து வெளியில பாக்குறதுக்குள்ள இருட்டா பகலான்னு தெரியற அளவுக்கு நாங்க வந்து அப்படியே பயங்கரமா வந்து உருகி போயிருக்கோம். அந்த உருகத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி கோலம்லாம் போட்டு பக்காவா ரெடி ஆகி எப்ப வருவீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா காத்துட்டு இருந்தாங்க. சில டவுட்ஸ்லாம் இருக்கு, எல்லாமே அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காந்தி நகர்ல சிவந்தி ஆதியா நகர்ல தான் இருக்கும். ஸோ இவங்க எல்லாருக்கும் மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்பதான் அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உருக்கத்துல இருந்து வெளில வந்து அப்படியே பனிமுகமா இப்பதான் வந்து அந்த சிரிப்பு எல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெயா. ஜெயா, என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். அது டைலரிங். டைலரிங். ஹவுஸ் ஒய்ஃப்ல டைலரிங். ஆமா ஆமா. ஓகே, ஃபைன். நீங்க, உங்க பேரு? கிருத்திகா. நீங்க என்ன பண்றீங்க? படிக்கிற. அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் என்ன பண்ண போறேன், ஸ்கூல் தான் படிக்க போறேன் அப்படின்னு. ஓகே, எந்த ஸ்கூல்? விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். முன்னாடி தானே இருக்கு. லஞ்சுக்குலாம் வீட்டுக்கு வரீங்களா? வர மாட்டீங்களா? ஓகே, ஃபைன், சூப்பர். கோலம் பிடிக்குமா? பிடிக்கும். என்ன கோலம் போடுவீங்க? ஓகே, நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன கோலம் போட்டீங்க? நான் ரங்கோலி போட்டேன். ரங்கோலி போட்டீங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு? 1.5 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். 5:30 அதான் 5:45 வரலுமே போட்டிருந்தேன். பார்த்து போயிருக்கீங்க. ஆமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரங்கோலி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரமா போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டிவியில். ஸோ அதோட ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஸோ தேங்க்யூ. ஸோ உங்க பேர் சொல்லுங்க. எங்க நான் காணும் ஆளை? ஆமா, இப்படி வர்ஷா. இப்படி திரும்புறதுக்குள்ள இப்படி வர்ஷா. சொல்லுங்க. வர்ஷா. வர்ஷா. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? 12th படிக்கிறேன். 12th நிஜமாவா? 12th படிக்கிறாங்க. ஓகே ஓகே, அது டயலாஜிஸ்ட்ல வந்து வேற இன்டர்வியூ எடுக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
அனுஷா. நீங்க காலேஜா? இல்ல இல்ல 10th. ஓகே, நீங்க? தீபிகா. 8th. ஓகே, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி 8th சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி. சோ நீங்க சொல்லுங்க, இந்த கேங்கிங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ்ல கோலம் அப்படின்றத வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா பாக்குறீங்க? இப்படி வாங்கம்மா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th தமிழ் 2 பிடிக்குமா இல்ல அது இம்பார்ட்டன்ட்டா தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோலம் அப்படின்றது தான் நம்ம கேக்குறோம் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஓகேவா? சரி, உங்களுக்கு சொல்லுங்க. தெரியல. ஐயோ, இப்ப இருக்க ஜெனரேஷன் கோலமே தெரியலன்றாங்க. சரி, இங்க பாருங்க, சமத்தா ஒரு புள்ள இருக்கு, அதுகிட்ட கண்டிப்பா ஒரு பதில் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹரிப்ரியா. ஹரிப்ரியா, நீங்க என்ன பண்றீங்க? 8th standard. 8th standard. எங்க எல்லாம் விசித்திரமா இருக்காங்க இங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க, ஃபுல்லா வந்து கோலம் அப்படின்றது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? தெரியாது. பாவீங்களா மக்களே, இவ்வளவு ஆர்வத்தோட போய் முன்னாடி நின்னா ஏதோ சொல்ல வராங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன், தெரியாது அப்படின்றாங்க. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. முனியேந்திராவா? ஓகே, சொல்லுங்க. சூப்பர். எத்தனை வருஷமா கோலம் போடுறீங்க? சின்ன வயசுல இருந்தே போடுறேன் சார். சின்ன வயசுல இருந்தே போடுறீங்க. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. பிரபாவதி. இப்படி வந்துட்டீங்கன்னா வழி விடலாம் உங்களுக்கு. இப்படி வாங்க. பிரபாவதி, வா. பக்காவா அப்படியே காலையில இது எப்போ எத்தனை மணிக்கு எழுந்து போட்டீங்க கோலம்? 3-4 மணி இருக்கும். 4:30 மணி. எப்படிங்க எழுந்துக்கிறீங்க? மார்கழி பிறந்ததுல இருந்தே அந்த டைம் தான். அந்த டைம் தான், மாற்றமே கிடையாது. இல்ல அதுக்கு முன்னாடிலாம் 10 மணியா? இல்ல எந்திரிச்சிரும் 5-6 மணி. சும்மாங்க. நீங்க சொல்லுங்க. தேன்மொழி. வாவ். பனியில ஃபுல்லா இருச்சிருக்கும் போது பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பனியா போயிட்டு இருக்கு. மழை வேற பெஞ்சிச்சு. எப்படி பாத்தீங்கன்னா இருந்துச்சு அதுல கோலம்? காலையிலே கஷ்டப்பட்டு போட்டோம், முடிச்சிட்டோம், உடனே மழை வந்துருச்சு. இதுவாயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்குது. கஷ்டமா இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதை அப்படியே கேப்சர் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பனியில விட்டு உருகி எடுத்துட்டாரு நம்மள. கோலம் வந்து கொடுத்து பயங்கரமா வந்து அவரு பாத்துட்டாருல, அது வரைக்கும் சந்தோஷம். உங்க பேர் சொல்லுங்க. சஜித் சரவணன். என்ன பண்றீங்க சரவணன்? சொல்லுங்க சரவணன். எந்த ஸ்கூல் சரவணன்? 5th standard. விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சூப்பர் சரவணன். எல்லாம் பக்கத்துலயே தான், எங்கேயும் தாண்டி போயிடக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்துல ஒரே இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லா இருக்காங்க. அப்படியே இங்க வருவோம். உங்க பேர் சொல்லுங்க. தாட்சாயினியா? வயசே வரமாட்டேங்குது தாட்சாயினிக்கு. பனி முழுக்கமா இல்ல உண்மையிலே அப்படிதானே? பனினாலயா? ஓகே, சூப்பருங்க. இப்பதான் ரொம்ப அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனிமையான ஒரு குரல். ஓகே, நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க வந்து கோலம் பத்தி ஒரு 2 வார்த்தை மக்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கோலம் பத்தியா? அது பாக்கிறதுக்கு அழகா இருக்கும். ஆமா, கோலம் போட்டுட்டு அது கலர்லாம் கொடுத்தா கலர்ஃபுல்லா இருக்கும். அது அவ்வளவுதான். அப்போ அடுத்தவங்க கோலத்தை பார்த்துட்டு வந்துடலாம்ல, நம்ம ஏன் போடணும்? அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். வீட்டுக்குள்ளே போட்டு கிச்சு பார்த்துட்டீங்க. ரோட்ல போடுறோம், 4 பேர் பார்ப்பாங்க, அதை பார்த்து அழகா இருக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல. சோ அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. அதனால கோலம் போடுறது ஒரு அழகு. அவ்வளவுதானே? ஓகே, நீங்க சொல்லுங்க. என் பேர் கஸ்தூரி. அது ஏங்க அப்படி சொல்றீங்க? என் பேர் கஸ்தூரி அப்படின்னு சொல்ல போறேன். ஐயோ, நானே ஷாக் ஆயிட்டு சடனா. நீங்க வந்து உங்களுக்கு எப்படி கோலம் அழகா? நாங்க 4:30 மணிக்கு எழுந்து போடுவோம். 4:30 மணிக்கு. மார்கழி மாசம்னா 4:30 மணிக்கு. ஆமா. இல்ல, எழுந்துக்கிறது ஓகே. அவங்க வந்து கோலம் அப்படின்றது வந்து அவங்க கண்ணோட்டத்துல அழகுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் ரொம்ப வந்து இன்னொரு கலர் போட்டாலும் கொஞ்சம் அழகா இருக்கும்ல. கலர் போட்டா அழகா இருக்கும். ஏன் மத்த நாள்லாம் கலர் போடலாம்ல? எல்லாமே அழகு தானே. கோலம்னாலே அழகுதான் அப்படின்றது வந்து ஓகே, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா கலர் போட்டாதான் அழகுன்றது கிடையாதுல்ல. மற்ற நாள போடுறதுனா வெள்ளி, சனிக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி போடலாம். அந்த மார்கழி மாசம் மட்டும் அது போட்டு டெய்லி போட்டா அது கொஞ்சம் கலரா இருக்கும் இல்லையா? அதனால 30 நாள். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி சொன்னீங்களே, பேர் சொன்னவனே. ஓகே, ஃபைன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஷீலாப்பா. ஷீலா, எங்க நீங்க இவ்வளவு நேரம்? உங்க வீட்டுக்குள்ளயா? என்ன வெளியேதான் திடீர்னு கடைசியில வந்து என்ட்ரி கொடுக்குற பக்கத்துல தான், வெளியேதான். எங்க பாப்பா போடுவாங்க, நான் கூட இருந்து பசங்களுக்கு செய்வேன். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி தான் இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாவும் ரொம்ப என்டர்டெயின்மெண்டாவும் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ கோலம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தாண்டி இவங்களுக்குள்ள எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க அப்படின்றத நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் வருஷம். அதே மாதிரி இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இதை நீங்க தொடர்ந்துட்டே இருக்கணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். ஓகே, எல்லாரும் ஜிஆர்டி போயிருக்கீங்களா?
ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஜிஆர்டி தெரியும் என்ன அப்படியே போயிடுறீங்களே? மைக் ரொம்ப வாழ வைக்கிறீங்க. சரி சொல்லுமா, உங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்துங்க, சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்கள். மைக் வேணாம், நான் அப்படியே எதுவுமே இல்ல. நீங்கம்மா ஜிஆர்டி போயிருக்கீங்களா? என்னமா பிடிக்கும் உனக்கு? நகையில கோல்டுல என்ன பிடிக்கும்? கோல்டுல செயின் பிடிக்கும். ஓகே, டாலர் வச்ச செயின் அந்த மாதிரி. ஓகே, சூப்பர். எங்க ஆத்துக்கான ஆளே தோமா தோ பத்தியா வாங்க கமன். நல்லா பேசுமா. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கோல்டு பிடிக்குமா, சில்வர் பிடிக்குமா, டைமண்ட் பிடிக்குமா, பிளாட்டினம் பிடிக்குமா, அதுக்கப்புறம் இல்ல எல்லாரையும் பிடிக்குமா? அலுமினியம். அலுமினியம் கோல்ட். அம்மா நீங்க கோல்ட் விக்கிற வேலைக்கு நீங்க கோல்ட் கேட்டா இப்படி சொல்லுவா? இத மட்டும் நல்லா பேசுங்க, கேக்கும்போது மட்டும் இருங்க. அதனால ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க எங்க பாப்பா. ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க. அலுமினியம் பிடிக்குமா? ஓகே, அடுத்த வருஷம் அலுமினியமும் ஒரு ₹1,00,000 ஏறும். ஓகே, தேங்க்யூ சோ மச். ஸோ இதே தாங்க இவங்களோட வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்தாலுமே வந்து ஒரு கலகலப்பா இருக்கும். எனக்கு இங்கிருந்து போறதுக்கு மனசே வராது. அந்த மாதிரி தான் வந்து பக்கவா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர். யாருமே வந்து போடலையா? எல்லாமே சின்னவங்க குழந்தைங்க தான் போட்டிருக்காங்களா? தன்னடக்கம். வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க. ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா லேட்டா வந்திருப்பாங்க. மிஷ் தூங்கிட்ட மிஷ் அப்படின்னு. ஏய் கோலம் போட்டுட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி தான் இவனா பாப்பாங்க. விவேகானந்தா தான் நான் சொல்லிடுறேன் நான் ஃபுல்லா மொத்தமா. ஓகே, ஸோ விவேகானந்தாக்கு சீரியஸா சொல்றேன், பிரின்சிபல் ப்ளீஸ் பாருங்க, வாட்ச் பண்ணுங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்து தெருவில் தான் இருக்கிறாங்க. லேட்டா வந்தாங்கன்னா கையோட வந்து ஸ்கூல்ல இருந்து வந்து கூட்டின்னு போயிடுங்க. ஓகே, வீட்டுக்குள்ள லேட்டா அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? வேணாமா? ஓகே ஃபைன். ஸோ சூப்பர். இதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட உங்களுக்காக நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு கரமேறும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது கலகலன்னு போயிட்டு இருந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து அடுத்தது இவங்கள தான் நம்ம மீட் பண்ண போறோம். ஸோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தாட்சாயினி. தாட்சாயினி. ஏன்னா இந்த பேர் நிறைய கேள்விப்படுற மாதிரியே இருக்கே. சாமி பேர் இல்ல? சாமி பேரா? ஓகே ஓகே ஃபைன். அது வந்து மார்கழி மாசத்துல நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் தாட்சாயினி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க சொல்லுங்க, கோலம் அப்படின்றது வந்து எவ்வளவு முக்கியம்? கோலம் தான் மங்களகரமானது. வீட்டுக்கே மங்களகரமானது கோலம் தான். வீட்டுக்கே மங்களகரமானது கோலம். கோலம் உள்ள விளக்கு ஏத்துவோம். இந்த கோலத்தை பார்த்து தான் அம்மா உள்ள வந்து நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை தருவா. ஐஸ்வர்யத்தை தருவாங்க. ஓகே சூப்பர். ஐஸ்வர்யத்தை தருவாங்க. ஐஸ்வர்யா யாரா இருக்கீங்களா? பாத்தீங்களா, ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டாங்க. அங்க இருந்து வியூ வருது. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. நிவேதிதா. நிவேதிதா. எந்த ஸ்கூல்? பம்பதுக்குளம் ஸ்கூல்ல படிக்கிறேன். பம்பத்துக்குளம் ஸ்கூல்ல படிக்கிறீங்க. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. ராஜசெல்வி சார். ராஜசெல்வி. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? நான் ஜாப் போயிட்டு இருக்கேன் அக்கவுண்ட்ஸ்ல. ஆமாங்க சார். ஆமாங்க சார். எத்தனை அக்கவுண்ட்ஸ் கிளியர் பண்ணிருக்கீங்க? ஓகே, சோ அந்த வகையில வந்து புள்ளி வைக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்ல. பெரிய விஷயம் இல்ல சார். பெரிய விஷயம் இல்ல. எவ்வளவு நாள் ஆச்சு கோலம் போட? 1 hour சார். அப்பா, அப்ப போட்டது வந்து இப்பதான் மூச்சு வாங்குது. ஓகே ரைட். ஓகே, சோ சாப்பிட்டு எல்லாம் தெளிவா போட்டீங்களா? இல்ல சார், 7 மணிக்கு எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு போட்டது. குளிச்சுட்டு போட்டது. ஆமாங்க சார். 5 மணிக்கு சாப்பிட. சரி, ரொம்ப ஜர்கா அப்படின்ற மாதிரி இருக்காங்க அவங்க. ஓகே கிளியர். உங்க பேர் சொல்லுங்க. ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ. ஓகே, நீங்க சொல்லுங்க, கோலம் அப்படின்றது எவ்வளவு முக்கியம்? எங்களுக்கு மார்கழினாவே கோலம் தான். அப்பதான் எல்லா தெருவே நல்லா கலகலன்னு இருக்கு. எல்லாரையும் பார்க்கலாம், எல்லாரையும் இது பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் எந்திரிப்பாங்க, ஒருத்தவங்க லேட்டா எந்திரிப்பாங்க. அதனால பார்க்கலாம். இதுனா ஃபுல்லா காலையில எஞ்சி எல்லாரையும் இந்த தெருவுல இருந்து அந்த தெரு வரைக்கும் பார்க்க முடியும். உங்க ஏரியா மக்கள் பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க. லேட்டா எழுந்துக்கிறவங்க எல்லாம் யாருன்றது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அவங்க பாவம் வருத்தப்படுறாங்க. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க பாப்பா. சஷ்வினா. சூப்பர். என்ன பண்றீங்க சஷ்வி? சாப்பிட்டு சும்மா தான் இருக்கும். 3 வயசு தான் ஆகுது. பால்வாடி பால்வாடி போறியா? சூப்பர் டி தங்கம். உங்க பேர் சொல்லுங்க. சிவஜோதி. சிவஜோதி. ஓகே, நீங்க சொல்லுங்க. இன்னும் உங்களுக்கு யாரெல்லாம் வருத்தமா இருக்கு? தூங்கிட்டு எழுந்துக்க மாட்டோம்? இல்ல எல்லாம் எந்திரிச்சு தான் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆமா, நாங்க அப்படிலாம் இல்ல. நாங்க எந்திரிச்சு கோலம் போட்டுருவேன். ஒரு 6 மணிக்கு ஃபுல்லா. நீங்க என்ன கோலம் போட்டீங்க? நானா பெல் கேண்டல் அந்த மாதிரி வச்சு ஒரு கோலம் போட்டேன். கிறிஸ்மஸ்ல இன்னைக்கு அதனால. ஓகே
சூப்பர். உங்க பேர் அஸ்வந்த். அஸ்வந்த். உங்க பேரு? ஆதேஷ் குமார். ஆதேஷ் குமார். ஆரஞ்சு குமாரா? ஆதேஷ் குமார். ஆதேஷ் குமாரா? யாழ்னி. யாழ்னி. ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? எந்த ஸ்கூல்? ஸ்ரீ கலைவாணி வித்யாலயா. எல்லாருமே வா? இல்ல விவேகானந்தா. விவேகானந்தா. நானும் விவேகானந்தா. நீங்களும் விவேகானந்தா. ஓகே ஃபைன். சோ உங்களுக்குலாம் கோலம் வந்து எவ்வளவு பிடிக்கும்? சோ வீட்ல எல்லாரும் கோலம் போடும்போது நீங்க எல்லாம் என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணுவீங்க? என்ன பண்ணிருக்கீங்களா? சம்பவம் பண்ணிருக்கீங்களா? பாத்துப்பாங்க. மாடு வராம பாத்துப்பீங்களா? என்ன சைடுல என்னமா பேசுறாங்க பத்தியா? கேட்டா ஹெல்ப் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஹெல்ப் பண்ணுவீங்க. இன்னொரு வாட்டி ஹெல்ப் பண்ணாதடா. ஓகேவா? தப்புன்னு எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. நாளைக்கு நான் போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல. அந்த மாதிரி. ஓகே. நீங்க? நான் போடுவேன். போடுவீங்களா? என்ன போட்டீங்க? என்ன ஹெல்ப் பண்ணீங்க? ஸ்டார் போடுவேன். தாம்பரம் போடுவேன், கலர் போடுவேன். அதுக்கப்புறம் என்னமா இருக்கு? மொத்தமும் போட்டீங்களா? கோலமே தான். ஓகே சூப்பர். உங்க பேர் சொல்லுங்க. மைக் ரொம்ப வயிறு வர மாட்டேங்குது. பவானி. பவானி. ஓகே. நீங்க? நானே என்ன அது செயல்ரா அப்படின்றீங்களா? தப்புன்னு ஷாக்கிங் ஆகுது. அம்மா வணக்கம்மா வாங்கம்மா. ஓகே நீங்க சொல்லுங்க. கோலம் அப்படின்றது வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்டா நம்ம வந்து போட்டுறோம் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. இப்போ அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்து போடணும், கூட இருக்கிறவங்களாம் நீங்க வந்து எல்லாரும் எழுந்துச்சிட்டு அதுக்கப்புறம் போடுவீங்களா? இல்ல நீங்க வந்து உங்க பார்ட்னர் யாருன்னா வந்தா அதுக்கப்புறம்? இல்ல நான் எழுந்துச்சேன்னா நான் போட ஆரம்பிச்சிருவேன். அவ்வளவுதாங்க. நம்ம ஏந்து நம்ம கோலத்தை போட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். என்னத்துக்கு அதெல்லாம் அப்பெல்லாம் நமக்கு கிடையாது. அப்படிதானே? எனக்கு சப்போர்ட்ல யாரும் இருந்தாலும் பரவாயில்ல, போட ஆரம்பிச்சிருவேன். யாரு இருக்காங்க இல்ல என் வேலையை நான் முடிச்சிடுறேன் அப்படி அந்த மாதிரி. இந்த பக்கத்துல கூப்பிடுவாங்களே ராஜேஸ்வரி அக்கா அப்படின்னு. இல்ல அப்படி எல்லாம் இல்ல. ஏன் எல்லாரும் ஒரே டைம் தான் எழுச்சிக்குவோம். ஏதாச்சும் விசேஷம்னா எல்லாரும் ஒரே டைம் தான் எழுச்சி. ஒரே டைம்ல எழுச்சிப்பீங்களா? மணிக்கு எதனா வச்சுக்கிறீங்களா ஏரியால ஃபுல்லா? இந்த டைம்க்கு எழுச்சி போட்டுருவோம். நைட்னா நைட் டைம்ல போட்டு முடிச்சிடுவோம். அவ்வளவுதான். சூப்பருங்க. வேற லெவல். நீங்க என்னமா வராத மைக் எத்தனை வராத வாயில வைக்கிறீங்களா இப்படி? நாங்களும் நல்லா கோலம் போடுவோம் அந்த தெருவுல. நீங்க போட மாட்டீங்க இல்லையே? எல்லாரும் நல்லா போடுறாங்க. கோலம் எல்லாம் போடுவோம். நல்ல தெருவுல எல்லாம் ஜல் ஜல்னு எல்லாம் போட்டு ஆமா எல்லாம் நல்லா ஜாலியா எல்லாம் போட்டு இருப்பாங்கல்ல, சந்தோஷமா எல்லாம் இது போடுவாங்க. கோலம் போடும்போது இல்ல அதெல்லாம் இல்ல, சந்தோஷமா எல்லாம் தெருவுல எல்லாம் இதுவா போடுவாங்க. சொல்லும் போதே தெரிஞ்சுங்க ரொம்ப சந்தோஷமா ஜல் கோலம் வந்து இந்த ஏரியால போடுவாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ இவங்களோட வந்து பாத்தீங்கன்னா இந்த கதைகளப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜல் கோலத்தோட எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ. ஸோ ஜல்னு அதே மாதிரி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. ஓகே போயிருக்கேன். ஓகே. என்ன பிடிக்கும் உங்களுக்கு? என்ன பிடிக்கும்னா எந்த விஷயத்துல கேக்குறீங்க? இல்ல ஜிஆர்டில என்னங்க பிடிக்கும்? ஜிஆர்டில நகை கொலுசு பிடிக்கும். ஓகே கொலுசு தான் பிடிக்கும். ஆமா. ஒருத்தவங்க ஜல்லுன்றாங்க, இன்னொருத்தவங்க கொலுசு பிடிக்கும்ன்றாங்க, 12 மணின்றாங்க. இதுல எந்த ஏரியால எங்க இருக்குன்னு நம்மளுக்கே தெரியல. உங்களுக்கு? எனக்கு நெக்லஸ் எதா இருந்தாலும் பக்காவா போயிடுவோம். இப்ப அடுத்தது என்னன்னு தெரியல, தோடா இல்ல கம்மலுங்க அழகா நிறைய இருக்கும் டிசைன்ஸுங்க. அது ரொம்ப பிடிக்கும். ஆமா நல்ல வேலை. வேற ஏதாவது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது நிறைய இருக்கும் கலெக்ஷன். கிராஸ் பண்ணோம் பெல் வாங்கணும். இல்ல உங்களுக்கு இயரிங்ஸ் தான் சார். இயரிங்ஸ் தான். ஏன்னா கம்மி வெயிட்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கலாம். நெக்லஸ்னா அது 1 2 அந்த மாதிரி வாங்கணும். இயரிங்ஸ்னா ஒரு 4 5 அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். பாரு செம்ம ஸ்ட்ராட்டஜில வேற லெவலு. அதாவது நெக்லஸ்னா இவ்வளவு பெருசா போடணும். அடுத்த டிசைன்லாம் என்ன ஒரே நெக்லஸ் போட்டு கம்மல் அப்படி கிடையாது. குட்டி குட்டியா வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா வாங்கி போக்கலாம். நோடி டிஃப்ரெண்டா வாங்கி போட்டிருக்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி தாங்க உண்மையாலே வந்து பாத்தீங்கன்னா இயரிங்ஸ் மூக்குத்தி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கலெக்ஷன்ஸா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பணம் ஏறிடுச்சு, காஸ்ட் கூடிருச்சு அப்படின்றது தான் ஒரு பெரிய கருத்தா இருக்கு. அதே மாதிரி இந்த ஊர் மக்களும் வந்து எல்லாருமே வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயமும் சரி. ஸோ நாளைக்கு கண்டிப்பா எல்லாரோட வேண்டுதல் ப்ரேயர் வந்து கம்மியாகணுன்ற அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கிட்டு, கம்மியாவதோ இல்லையோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு நகையை வந்து சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட்டும் நாங்கள் இந்த இடத்துல வச்சுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த ப்ரோக்ராம் இந்த மாதிரி வந்து கலந்துக்கணும் டிவியில அது மாதிரி. இங்க வாங்க, கிட்ட வாங்க, எல்லாரும் கிட்ட வாங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பாக்குற மக்கள் பாத்துட்டு இருக்காங்க, எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க ஜல் கோலம் சொல்லுங்கம்மா. ஹாய். ஓகே. சோ எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்றீங்களா? ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படி இல்லங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ். அப்புறம் என்ன வரும்? ஹாப்பி நியூ இயர்.
ஹாப்பி நியூ இயர். ஓகே, ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் 2026. இவங்களோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தம் புதிய ஒரு வருடம் நம்ம தொடங்க போறோம் அப்படின்னு நினைச்சு மகிழ்ச்சியோட நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுக்காக நம்ம ஜிஆர்டி சார்பா ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம் மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம் மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். ஓகே, உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஜெயாப்பா. ஜெயா. ஓகே, எத்தனை வருஷமா கோலம் போடுறீங்க? கோலமா ஒரு 50 வருஷமா போடுறேன். 50 வருஷமா போடுறீங்க. ஓகே, சூப்பர்மா. 50 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷனை பாத்துருக்கீங்களா? பாக்கலப்பா. பாக்கல. ஏன் சொல்லுங்க. தெரியாதுல்ல, இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு தெரியாதுல்ல. இதெல்லாம் இல்லம்மா, இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ் வந்து நீங்க பாக்குறீங்கல்ல, இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாம் வந்து கோலம் அப்படின்றத வந்து முந்த காலத்துல 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் வரதுக்கு முன்னாடில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அரைச்சி கோலம் எல்லாம் பண்ணி வேற மாதிரி பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? 50 வருஷத்துக்கு முன்னாடி நானும் எனக்கும் தெரியாது, 30 வருஷத்துக்கு முன்னாடினா நமக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிறச்ச இப்போ நீங்க வந்து இப்ப இருக்க ஜெனரேஷன் பிள்ளைங்க எல்லாம் பாக்குறீங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப வந்து ரெடிமேடா எல்லாம் கிடைக்குதுப்பா, அதனால வாங்கி நல்லா கோலம் போடுறதுக்கு கத்துக்கிட்டாங்க. இப்ப கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுறீங்களா இல்ல உங்களுக்கு சந்தோஷப்படுறோம்? சந்தோஷப்படுறோம். சந்தோஷப்படுறீங்க. ஆமா, சந்தோஷப்படுறோம். ஏமா இல்லையாமா, நீங்க சந்தோஷப்படுறப்பா. கோலம் அப்படின்றதுல வந்து எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு ஒரு விஷயம் இருக்கு. 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப நீங்க தான் வந்து இத கைட் பண்றதுக்கு இன்னைக்கு யாரும் கிடையாது, பெரியவங்கன்னு யாரும் கிடையாது. நீங்க இருக்கீங்கன்றதுனால உங்ககிட்ட நாங்க கேட்கிறோம். இதே மாதிரி நிறைய பாத்துட்டு இருக்க மக்களுக்கும் அது போய் சேரும். கோலம் அப்படின்றதுல வந்து எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு, அதை ஏன் வந்து நம்ம கையால போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆமா, அது ஏன்? அது வந்து ஒரு கடவுள்ப்பா, வள்ளி அம்மன்ட்டு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மனுக்கு அந்த வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது பழக்கம் அந்த காலத்துல இருந்தே. அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். சூப்பர். கோலம் அப்படின்றது ஒரு அம்மன், அவங்களை நீங்கள் வந்து வழிமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளி அம்மை அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு தான் வந்து பெரியவர்கள் வேணும் அப்படின்றது வந்து பல முன்னோர்களும் சொல்லியிருக்கிறார்கள். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையும் கூட அப்படின்றத நம்ம நம்பிக்கலாம். சோ இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உருட்டுறது போடுறது, நான் போட்டேன் ஃபர்ஸ்ட் அப்படின்றது, அச்சு நான் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் எந்த அளவுக்கு ரீச் அவுட் ஆகும் அப்படின்றது தெரியல. உங்க பேர் சொல்லுங்க. மாரியம்மாள். மாரியம்மாள். இப்பதான் அம்மன் பத்தி பேசிட்டு இருக்கோம், அப்படியே மாரியம்மாள் வந்துட்டாங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க. கோலம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் போது அம்மா சொன்னாங்க அம்மன், நீங்க எப்படி பாக்குறீங்க? கோலம் இல்ல, கோலம் போட்டா முத்தத்துல நல்ல லட்சுமிகரமா இருக்கும் பாக்குறதுக்கு. முற்றத்துல கோலம் போட்டா நல்லா லட்சுமிகரமா இருக்கும். தெளிவான தமிழ். வாசல்னு சொல்றாங்கல்ல, அது ஊர்ல எல்லாம் இருக்கவங்க சொல்லுவாங்க. பல விஷயங்களை கத்துக்கலாம். ஒவ்வொரு வார்த்தைகள் வந்து தமிழ்ல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குன்றத ரொம்ப அழகா கத்துக்கலாம். இந்த வாசலுங்க நாங்க முற்றம்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். ஓகே, வாசல வந்து முற்றம் அப்படின்னு சொல்லுவீங்க. முற்றத்துல கோலம் போட்டா வந்து நல்ல லட்சுமிகரமா இருக்கும். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி. மக்கள் பாருங்க, மக்கள் உங்களை பாத்துட்டு இருக்காங்க. ஹாய், ஐ அம் உமா மகேஸ்வரி. ரொம்ப அழகா சொன்னீங்களே. இப்போ வந்து ஆமா, நான் வந்து டீச்சர், அதனால ஹாய்ன்னு சொன்னேன் நானு. ஓகே, இதுல வேற எதனா என்ன சொல்லிருப்பீங்க? என்னது வேற என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? நான் எதுவும் விரும்பலங்க. I'm a teacher, so that நான் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு எல்லாம் அப்படி சொன்னாதான் பிடிச்சிருக்கு. ஓகே, சோ நீங்க ஜெனரேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி. ஆமா. ஓ ஃபைன், சூப்பர். இப்போ கொஞ்சம் ஜெனரேஷன்ஸ்ல கொஞ்சம் ஈஸியா எல்லாம் போனீங்கன்னா வேற மாதிரி இருக்காங்களே. ஆமா, அதுக்கேத்த மாதிரி தான் ட்ரெடிஷனுக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திருவீங்க. ஆமா ஆமா, நீங்க வந்து வேற லெவல்ல நம்ம வந்து பேசலாம். சரி, அப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் வந்து நீங்க இந்த கோலம் உருட்டுறது, அச்சு இதெல்லாம் சப்போர்ட் இல்ல அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அதுல உடன்பாடு கிடையாது.
நான் வந்து ஒரு பேர் என்ன என்னோட இது வந்துன்னா மார்கழி மாசம் அந்த குளிரில் வந்து இது வந்து ரொம்ப நல்லது. அந்த குளிர் வந்து மேலே பட்டு நம்ம வாசல்ல கோலம் போடுறதுனால அது ஹெல்தி. அதை யாருமே வந்து பனி அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. அந்த பனி வந்து நம்ம மேலே பட்டுச்சுனாதான் நம்மளுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி அது. ஸோ அந்த வாசல்ல கோலம் போட்டு அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்தாலாவது அந்த ஃபாலோ பண்ணுவாங்கன்றதுக்காக தான் அந்த கோலம் போடணும் அப்படின்னு அந்த கலர் கோலம்லாம் போட்டு வாசல்ல விளக்கு வைக்கிறது இதெல்லாம் வந்து அப்பத்துலேருந்து அது ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பெரியவங்க சொன்னது சில விஷயங்களும் அதை இப்போவும் கடைப்பிடிச்சிட்டு வரோம். ஸோ எங்க அம்மாலாம் வந்து அப்போ 3 மணிக்கு எழுந்திரிச்சு வாசல்ல பெரிய கோலம் போடுவாங்க. நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ எங்களால அந்த அளவுக்கு போட முடியலனாலும் ஏதோ சும்மா ஒரு சின்ன கம்பி கோலமாவது ஏதாவது போடுறோம், ரங்கோலி அந்த மாதிரி போடுறோம். சூப்பருங்க. எந்த ஸ்கூல் டீச்சர் நீங்க? நான் ஸ்பெஷல் ஸ்கூல் டீச்சர். ஸ்பெஷல் ஸ்கூல் டீச்சர். சூப்பர், வெரி குட். குழந்தைங்களை வந்து உருவாக்கியிருக்கீங்க. ஆமா, இப்ப வந்து சாதாரண குழந்தைங்களை மோல்ட் பண்ண முடியாது. ஸ்பெஷல் கிட் மோல்ட் பண்றது வந்து இட் இஸ் சேலஞ்சிங். எஸ், வெரி குட். அதனால எனக்கு அப்ரிஷியேட் யூ. தேங்க் யூ, ரியலி அப்ரிஷியேட் யூ. எல்லாரும் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். பார்த்துட்டு இருக்க மக்களும் சரி, அவங்கள மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல குழந்தைங்களை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. நார்மலாக இருக்க குழந்தைங்க சமாளிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களை எப்படி சமாளிக்கணுன்றது வந்து ஒரு பொறுமை வேணும். அந்த பொறுமையை நாங்கள் உங்ககிட்ட இருந்து எப்பவுமே அந்த ரெஸ்பெக்டாக நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. அலமேலு. 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 பார்த்தீங்களா, நீங்கள் என்ன சொன்னீங்க? பன்னியில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம மேல படணும், உருகணும் அப்படியே சொல்றீங்க. இல்ல, பாசிட்டிவா எந்த விஷயம் வந்து நம்ம நினைக்கிறோமோ அது வந்து அது அப்படியே நடக்கும். சோ வந்து இந்த பனின்றது வந்து ஒரு விஷயம். பக்கத்துல சர்ச் இருக்கு. ஓகே. பனின்றது வந்து அத வந்து நம்ம வந்து அது ஒரு நெகட்டிவா நினைச்சோம். ஓகே, இப்ப நிறைய வந்து அது மேல படணும் அப்படின்றது தான நல்ல விஷயம். ஆனா அத வந்து யாருமே வந்து மேல படுறதுக்குள்ளே உடம்பு நெடுங்கி அதுதான் நெகட்டிவ். ஒரு நிமிஷம், நெகட்டிவா நம்ம யோசிச்சோம்னா நெகட்டிவா தான் நடக்கும். பாசிட்டிவா இப்ப உங்களை வந்து நான் பாசிட்டிவா நினைச்சேன்னா நான் வந்து நீங்களும் அதே மாதிரி எனக்கு கண்ணாடி மாதிரி நான் எப்படி வந்து உங்ககிட்ட பாக்குறேனோ அதே மாதிரிதான் பிரதிபலிப்பீங்க. the same thing. எந்த விஷயத்தையும் நம்ம பாசிட்டிவா நினைச்சோம்னா அதே மாதிரிதான் நம்மளுக்கு இயற்கையும். இப்ப வாசல்ல காலையில கோலம் போட்டோம், எல்லாரும் அவங்க ரொம்ப வருத்தத்தோட சொன்னாங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கோலம் போட்டோம். ஆனா அது ஃபியூ செகண்ட்ஸ் அந்த மழை வந்து நான் வந்து அது பாசிட்டிவா தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து வருண பகவான் வந்து ஆசீர்வாதம் பண்ணதா தான் நான் ஃபீல் பண்றேன். சோ வந்து அது வந்து நான் நெகட்டிவா நான் எடுத்துக்கல. அது இமீடியட்டா ஒரு 5 நிமிஷம் பேஞ்சிட்டு அது நின்றுடுச்சு. சோ அது கிராட்டிடியூட் பண்றேன் நான். கடவுளுக்கு வந்து நன்றி சொல்றேன். ஆமா, யூனிவர்ஸை தேங்க் பண்றேன். Thank you. உங்க பேர் சொல்லுங்க. அலமேலு. அலமேலு. சோ பனியை வந்து மேல படணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? அது படணுமா? பட்டா நல்லதுன்றாங்க. பட்டா நல்லது. ஓகே, ஒத்துப்போம். ஏன்னா அப்படின்ற மாதிரி அப்படி இல்ல. உங்களோட கருத்து என்ன? அவ்வளவுதான். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. தேஜாஸ்ரீ. 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 என்ன பண்றீங்க தேஜாஸ்ரீ? 9th படிக்கிறேன். 9th படிக்கிறீங்களா? ஓகே, நீங்க சொல்லுங்க, கோலம் அப்படின்றது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா பாக்குறீங்க நீங்க உங்களோட இதுல? தமிழ் கல்ச்சர்ல ரொம்ப ட்ரெடிஷன். அது மார்கழி மாசத்துல அந்த பனியில போடும்போது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரொம்ப நல்லது. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இந்த ஜெனரேஷன்ல போட பிடிச்சிருக்கு. நீங்க அந்த அச்சிலாம் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல கையில தான் போடுவீங்க? கையில தான் போடுவீங்க. சூப்பருங்க. உங்க பேர்? தங்கம். தங்கம். தங்கம் தான் உங்க பேரு? தங்கம் தான். தங்கம் தான். நேமே தங்கம் தான். உங்க பேரே தங்கமா? தங்கம். ஓகே, சோ நீங்க சொல்லுங்க. அப்ப தங்கம் அப்படின்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர்டில இருந்து வரும்போது தங்கம் ஒருத்தவங்க மீட் பண்ணிட்டோம். சோ நீங்க கோலம் அப்படின்றதுல வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. சோ ஒருத்தவங்க வந்து பனி மேல பண்ணுன்றாங்க, இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அதோட தாக்கம் வந்து நம்ம குனிஞ்சு போடும்போது எக்ஸசைஸா இருக்கும்ன்றாங்க. சோ உங்க இந்த ஜெனரேஷனும் சரி, நீங்க மிட் ஜெனரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சோ இப்போ எப்படி இருக்காங்க? முன்னாடி நீங்க இருந்தப்போ எப்படி இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இப்போ மஞ்சள் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு உள்ள அம்மன் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இம்பார்ட்டண்டா இருக்கு. ஆனா இது நிறைய பேர் பண்றது இல்லையே. அது அவங்க இது நீங்க பண்றீங்க. ஆமா, நாங்க மஞ்சள் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு இம்பார்ட்டன்ட் நாங்க ரொம்ப பண்ணுவோம். நீங்க பண்ணுவீங்க? ஆமா. ஓகே, சூப்பர். சோ ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கோம். என்ன வாங்குனீங்க? நெக்லஸ் வாங்கிருக்கோம். நெக்லஸ் வாங்குனீங்க. நீங்க? கம்மல் வாங்கிருக்கோம். கம்மல் வாங்கிருக்கீங்க. ஐயோ, சொல்லணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. நீங்க? நான் கம்மல் வாங்கிருக்கேன். கம்மல் வாங்கிருக்கீங்க. ஐயோ, எங்கண்ணா? ஓகேங்க. ஓகேங்க அப்படின்ற மாதிரியே இருக்கீங்க. ஓகே, நீங்க?
நான் அவங்களோட ரெகுலர் கஸ்டமர் தான். ஆனா இப்ப வந்து ஒரு 1.5 years போகல. கஸ்டமர்ன்ட்டு 1.5 years போலனா ஆமா, விக்கிற விலைவாசிக்கு கடைக்கு வர்றது மாதிரியா இருக்கு. ஏங்க இதுதான் முன்னாடி இருக்கும் போதும் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 90,000 80,000 70,000 வரும்போது இதே அப்ப இருந்தது. இப்ப அந்த அளவுக்கு வருமானம் அதுக்கு அந்த தகுந்த மாதிரி இருக்கணும்ல. கிட்ட போகும்போது வரைக்கும் உங்ககிட்ட ஓகே இருந்தது. ஒன்னு கிட்ட வந்தோம்னா ஆமா, of course, fine, of course, so no problem. தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம். இதே மாதிரி தொடர்ந்து நாளைக்கு யாரெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம், மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம், நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோம், எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியா. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக நம்ம வந்து கோலங்கள் நிறைய பார்த்துட்டே இருக்கும். ஸோ நிறைய பேரோட அட்டைகள் எல்லாமே கேட்டிருக்கோம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தோட முக்கியத்துவம், கோலம் எதுக்காக போடணும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இவங்கள தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கோலம்லாம் போட்டு ரெடியாக கேங்காக அப்படியே பக்காவாக இருக்காங்க. ஸோ ஃபயர் பேக்காக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படியே சொன்னால் கன் எடுத்து சுடுற மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க பாருங்க, எல்லாருமே அப்படியே பக்காவா. ஓகே, ஸோ உங்கள் பேர் சொல்லுங்க. தீபா. தீபா, ஓகே. இப்போதான் சொன்ன ஃபயரா அப்படின்னு சொல்லிட்டு தீபா நல்லா ஃபயரா சொல்லுங்க. பேர் தீபா ராணி. தீபா ராணி, ஓகே. ஃபயர்னு சொன்னோன்னா கூட ராணி எக்ஸஸா வருது. ஓகே, ஸோ நீங்க சொல்லுங்க, மார்கழி மாசத்தோட கோலம் எதுக்காக போடுறோம்? கோலம் போடுறது வந்து மார்கழி மாசம்ன்றது பீட மாசம். அதுக்கு வந்து கோலங்கள் போட்டாக்கா வந்து லட்சுமி கலாச்சாரம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. அதனால வந்து சாணி தெளித்து அழகா வண்ண கோலங்களாக அழகா போடுறோம் நாங்கள். அப்புறம் வந்து வீட்டுக்கு லக்ஷ்மி வரும்னுவாங்க. வீட்டுக்கு லட்சுமி வரணுவாங்க, நம்ம சாப்பாடுலாம் போடணும் எதுக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் எலிசபெத் ராணி. எலிசபெத் ராணி, எங்க ஏரியா எலிசபெத் ராணியை கண்டுபிடிச்சோமா நாங்க. கோலம் எப்படி? மார்கழி மாசம் கோலம் போடுவோம், சாணியை தெளிச்சுட்டு, அவ்வளவுதான். கோலம் போட்டு சாணி தெளிச்சிருக்கீங்க. ஓகே, இவங்க கொஞ்சம் வித்தியாசம். எலிசபெத் ராணி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாணியை தெளிச்சிருவாங்க. தெளிச்சுட்டு கோலம் போடுவோம். சாணி தெளிச்சுட்டு கோலம். சரிங்க, ஓகேங்க. நாங்க எதுவும் சொல்லல, கரெக்டா தான் நாங்க பேசுறோம். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. தனலட்சுமி. 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 ஓகே, நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷமா கோலம் போடுறீங்க? நாங்க எங்க வந்து கோலம் போட்டு தான் இருக்கோம். மார்கழி மாசம் போட்டா நல்லது. நல்லது. என்னென்ன நன்மைகள் இருக்கு? மார்கழி மாசம் போட்டா வீட்டுக்கு லட்சுமி கலாச்சாரம் வரும். கோயிலுங்களுக்கு நல்லா செய்வாங்க மார்கழி மாசம். என்ன செய்வாங்க? கோயிலுக்கு விசேஷமா இருக்கும் மார்கழி மாசம். விசேஷமா இருக்கும். ஆமா, ஏன்னா மாறும். மார்கழி மாசம் பீட மாசம் சொல்லி கோயில்கள் எல்லாம் திறந்து வச்சுப்பாங்க. சொர்க்கவாசல் திறப்பாங்க அடுத்த வாரத்துல. அதனால விசேஷமா இருக்கும். அதனால சாமி தெளிச்சு கோலம் போடுறோம். சொர்க்கவாசல் திறப்பாங்க. ஆமா, அடுத்த வருஷம் அடுத்த வாரம் திறப்பாங்க. அடுத்த வாரம். ஓகே, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, எப்படா திறப்பாங்க, உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா வந்து சொர்க்கவாசல் திறப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. அப்படி இல்ல, இந்த கோலம் போடும் போது அது ஒரு விசேஷம். அதுக்கு விசேஷம். ஆமா, ஓகே. வைகுண்ட ஏகாதசி வரும், அதத்தான் கேக்குறோம். மார்கழி மாசம் அந்த விசேஷமான வந்து என்ன இருக்கு மார்கழி மாசத்துல? அப்படியே சொர்க்கவாசல். மார்கழி மாசத்துல கோயில் நல்ல ஃபேமஸ். ஓகே, ஃபைன். உங்க பேர் சொல்லுங்க. அனுஸ்ரீ. அனுஸ்ரீ, ஓகே. அப்படியே பிரைட்டா வருது பேரை கேட்டவனே, அப்படியே அனுஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. கோலம் பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். என்ன கோலம் போடுவீங்க? ஸ்டார் கோலம், புலி வச்ச கோலம், கோலம் எல்லாமே. ஓகே, எந்த ஸ்கூல்? பம்பத்துக்குளம். பம்பத்துக்குளம், ஓகே. உங்க பேர் சொல்லுங்க. ஜானகி. ஜானகி, ரொம்ப அழகா பப்பியமா சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, கோலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க. உங்களோட பார்வையில கோலம்னா என்ன? இந்த மார்கழி மாசத்துல எப்பவுமே நாங்க கோலம் போடுவோம். நல்லது, வாசலுக்கு நல்லதுன்னு போடுவோம். வாசலுக்கு நல்லது. ஓகே, உங்க பேரு? என் பேர் செல்வி. செல்வி, நீங்க தான் செல்வியா? ஆமா. ஓகே, வரும்போதே ஏரியால சொன்னாங்க செல்வியை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து ஃபெமிலியரா இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க நீங்க? எனக்கு கோலம் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். மார்கழி மாசம் போட்டே ஆகணும். ஓகே, நம்ம அதுக்கப்புறம் விளையாடிட்டு இருக்கோம். நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க மாத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு. நான் என்ன கேட்டேன், நீங்க கோலம் போடணும்னு சொல்றீங்க. ஓகே, லட்சுமி கலாச்சாரம். லட்சுமி கலாச்சாரம்.
கோலம் போட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனால போடுறோம். நல்லதுன்னு சொல்லுவாங்க, போடுறோம். ஓகே. போதும் உங்க பேர் மட்டும் சொல்லுங்க. ராணிச்சந்திரா. ராணிச்சந்திரா. ஏன் அப்ப அங்கேயே சொல்ல வேண்டியது போதும் போதும்னு கட்ட வந்தாலும் போதும் போதும்ன்றீங்க. எல்லாத்தையும் இது பண்ணீங்க, எல்லாரும் அதே சொன்னதை நானும் சொல்ல போறேன். நான் வேற கேள்வி கேட்போம். கேளுங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான். சோ நீங்க வந்து கோலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து தான். சோ நீங்க ஜிஆர்டி போயிருக்கீங்களா? இல்ல போனது இல்ல. ஓகே. சோ போனா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? போனோம் கையில காசு இருந்தா போய் நகை எடுப்போம். காசு இருந்தா நகை வாங்கணும்னு நினைப்போம். போனா ஆமா, ஓகே, நல்ல குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கும் பொருளுங்க அப்படின்வாங்க. ஓகே. போகணும்னு ஆசை இருக்கு. ஆசை இருக்கு. ஓகே. எப்ப போறீங்க? போவோம், ஜனவரி போறதா போவோம். ஜனவரி வந்தா போயிடுவீங்க. நீங்க போயிருக்கீங்க. என்ன வாங்குனீங்க? ரிங் எடுத்திருக்கேன். ரிங் எடுத்திருக்கீங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. கோலத்தை பத்தி பார்த்தா போதும் போதும்னு இருக்கு. நகத்தை பத்தி பேசினா ஓகே அப்படின்றது சூப்பர். அவ்வளவுதான். இதுதாங்க ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஸோ கோலம் அப்படின்றத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர்டியோட ஸ்பெஷலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அந்த குவாலிட்டி அதை தான் நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க. ஸோ கேட்கும்போது நம்மளுக்கும் அது சந்தோஷமா இருக்கு. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுக்காக நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வே தரத்தை போற்றும் ரெட் ஹில்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 8. மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ரெட் ஹில்ஸ்.